Hello everyone, welcome to Hira's Spoken English class. இப்போ நம்ம present continuous tenseோட prepositions எடுத்து பார்க்க போறோம். ஸோ ப்ரிப்போசிஷனுக்கான தமிழ் மீனிங் பார்க்க போறோம், எக்ஸாக்டான சுச்சுவேஷன் present continuous tenseக்கு பார்க்க போறோம், அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் இந்த டாப்பிக்கை தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் திரும்ப நான் இந்த வீடியோவை ரீஅப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ இந்த செகண்ட் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்வோம். ஓகேவா? அதாவது தொடர் நிகழ்காலம்னு இதுக்கு தமிழில் மீன். தொடர் நிகழ்காலம், இந்த செகண்ட் நடந்துட்டு இருக்க விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்வோம். அட் ப்ரெசன்ட், அட் த மொமெண்ட், ரைட் நவ், நவ், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி நாம் இதை பேசிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஆம், இஸ், ஆர் ஹெல்பிங் வேர்போட ஏஞ்சி சேர்க்கணும். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும். யூ, வி, தே ப்ரொனவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் ஆரோட வெர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஆறுன்ற வார்த்தையை சேர்த்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். ப்ளூரல் நவுன் என்ன அர்த்தம்னா, மோர் தென் ஒன் பர்சன்ஸ், மோர் தென் ஒன் அனிமல், மோர் தென் ஒன் திங்ஸ் சொல்கிறது தான் நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ ப்ரொனவுனுக்கும் சிங்குலர் நவுனுக்கும் இஸ்ஸோட வெர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். அதாவது சிங்குலர் நவுன்னா ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், ஒரு திங், ஒரு அனிமலை குறிக்கிறது. அண்ட் ஐன்ற வார்த்தைக்கு ஆம்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது ஆமிசார் வெர்போட ஐஎன்ஜிக்கு முன்னாடி சப்ஜெக்டை சேர்த்துக்கோங்க. அவன், அவ, அது, இது, ராம், ரமேஷ், ரமா, இந்த மாதிரி நான், நீங்கள், இந்த மாதிரி சப்ஜெக்டை சேர்த்துக்கிட்டு, அந்த சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்கள நம்ம சப்ஜெக்ட்னு சொல்வோம். அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, இந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சரை சேர்த்துக்கோங்க, அதுக்கு அடுத்து இந்த ப்ரிப்போசிஷன் வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன வரும்? ப்ரிப்போசிஷன் வரும். அந்த ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோ வரும். ஓகேவா? நவுன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சன், அனிமல், திங்கோட நேம். ப்ரொனவுன்னாலும் உங்களுக்கு தெரியும், ஹீ, ஷி, இட், ஐ, யூ, வி, தே தான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிப்போசிஷனோட எப்போவுமே ஒரு நவுன் இல்லை ப்ரொனவுன் தான் வரும். ஓகே ஓகே, நல்லா நான் கவனிச்சுக்கோங்க. இப்போ நோட்டில் அப்படின்னு சொன்னேன்னா இன் நோட், பேக்கில் இன் பேக், சரி, இந்த நோட், இந்த பேக், இப்படி நம்ம சொல்லுவோம். அந்த தமிழில் நம்ம சொல்லும் போது லேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லே தான் இங்கிலீஷில் இன். ஓகே, ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ எம் ரைட்டிங் இன் த நோட், நான் நோட்டில் எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ தமிழில் நம்ம லே யூஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் இன் யூஸ் பண்ணணும். செகண்ட் பாருங்க, அவன் படித்து கொண்டிருக்கிறான், ஹி இஸ் ரீடிங். அவன் ஒரு கதை படித்து கொண்டிருக்கிறான், ஹி இஸ் ரீடிங் அ ஸ்டோரி. இங்கே ஆன்றது ப்ரிப்போசிஷன் கிடையாது, இது ஒரு ஆர்டிகல்ஸ். ஓகே, நான் எல்லாமே கவர் பண்ணணும், ஆப்ஜெக்ட் வச்சும் கவர் பண்ணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஹி இஸ் ரீடிங், அவன் படித்து கொண்டிருக்கிறான். ஹி இஸ் ரீடிங் அ ஸ்டோரி, அவன் ஒரு கதை படித்து கொண்டிருக்கிறான். இங்கே ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு வவல் சவுண்டாக இல்லை, கான்சனன்ட் சவுண்டாக இருக்குதால ஆப் போட்டிருக்கு. ஓகே, ஷி இஸ் சிங்கிங், அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். ஷி இஸ் சிங்கிங் ஃபார் யூ, அவள் உனக்காக பாடிக்கொண்டிருக்கிறாள். நான் ப்ரிப்போசிஷன் பார்ட்லாம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபார்னா ஆகன்னு அர்த்தம், ஃபார் யூ உனக்காக, ஃபார் மீ எனக்காக, ஃபார் த ஸ்டோரி கதைக்காக. ஸோ தமிழில் ஆகன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஃபார் யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் ஸ்லீப்பிங், அது தூங்கி கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ஸ்லீப்பிங் வித் டாய்ஸ், அது டாய்ஸ்னா தெரியும்ல, பொம்மை, விளையாடுற பொருள். ஸோ வித் டாய்ஸ், அது டாய்ஸுடன் தூங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ வித்துனா உடன் அர்த்தம், வித் யூனா உன்னுடன், வித் மை பேக்னா என்னோட பேக்குடன். ஸோ இங்கிலீஷில் உடன்னு சொல்கிறதுக்கு நம்ம வித்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? யூ ஆர் கம்மிங், நீ வந்து கொண்டிருக்கிறாய். யூ ஆர் கம்மிங் டு பாண்டி, நீ பாண்டிக்கு வந்து கொண்டிருக்கிறாய். பாண்டிக்கு தமிழில் இக்குன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் டு. பாண்டிக்கு, சென்னைக்கு, எனக்கு, உனக்கு, இந்த கூன்ற வருது இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் டு. ஓகே, வி ஆர் கோயிங், நாம் போய் கொண்டிருக்கிறோம். வி ஆர் கோயிங் ஃப்ரம் சென்னை, நாம் சென்னையிலிருந்து போய் கொண்டிருக்கிறோம். ஃப்ரம் சென்னைனா சென்னையிலேருந்து. ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து. ஸோ என்னிடம் இருந்து, லிருந்து, லேந்து, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தான் இங்கிலீஷில் ஃப்ரம். ஓகே, ஃப்ரம் த பெஞ்ச், பெஞ்ச்லேருந்து.
ஃப்ரம் மை ஹோம் என்னுடைய வீட்டிலேருந்து. ஸோ அந்த லேந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே ஃப்ரம். தே ஆர் டாக்கிங் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ அவர்கள் உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அபவுட் யூ உன்னை பற்றி, அபவுட் மீ என்னை பற்றி, அபவுட் த மூவி படத்தை பற்றி. ஸோ பற்றி பற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பேச்சு வழக்கில் பத்தின்னு சொல்லுவோம், அதுதான் இங்கே அபவுட். ஓகே. சாரா இஸ் சிட்டிங் சாரா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். சாரா இஸ் சிட்டிங் ஆன் த சேர். சாரா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ சேர் மேலே உட்காந்துட்டு இருக்காதான் அந்த பொருள். ஆனால் நம்ம பேசும்போது சேர்லன்னு பேசி பழகிட்டோம், மேலேன்னு சொல்லாமல். ஸோ ஆப்வியஸ்லி இந்த சேர் மேலே உட்காந்துருக்கதால மேலேன்றது இடத்துக்கு ஆன்னு பொருள். ஸோ சாரா இஸ் சிட்டிங் சாரா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். சாரா இஸ் சிட்டிங் ஆன் த சேர். சாரா சேர் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். பாலு இஸ் பிளேயிங் பாலு விளையாடி கொண்டிருக்கிறான். பாலு இஸ் பிளேயிங் நவ். பாலு இப்போது விளையாடி கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட்டு வித்துனா நம்ம ஆல்ரெடி உடன்னு பார்த்தோம். அப்போ வித்தவுட்னா இல்லாமல் அர்த்தம். மியூசிக் இல்லாமல் வித்தவுட் மியூசிக். நாலேஜ் இல்லாமல் வித்தவுட் நாலேஜ். நான் இல்லாமல் வித்தவுட் மீ. ஓகே. ஸோ கிட்ஸ் ஆர் டான்சிங் குழந்தைகள் நடனமாடி கொண்டு இருக்கிறார்கள். கிட்ஸ் ஆர் டான்சிங் வித்தவுட் மியூசிக். குழந்தைகள் மியூசிக் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஜஸ்ட் ஒரு அதோட வேர்பு மட்டும் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெல்பிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் த மேனேஜர். அவன் தான் மேனேஜர். ஹீ இஸ் த மேனேஜர். அவன் மேனேஜர். ஹீ இஸ் த மேனேஜர் ஆஃப் த பேங்க். அவன் பேங்க் உடைய மேனேஜர். மேனேஜர் ஆஃப் த பேங்க். பேங்க் உடைய மேனேஜர் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனேஜர் ஆஃப் த பேங்க். அதாவது பேங்க் மேனேஜரை தான் நம்ம பிரித்து மேனேஜர் ஆஃப் த பேங்க்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். பட்டன்ஸ் ஆஃப் த ஷர்ட்னா ஷர்ட் பட்டன்ஸ்னு அர்த்தம். கேப் ஆஃப் த மார்க்கர்னா மார்க்கருடைய கேப்னு அர்த்தம். ஸோ ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். ஸோ ஹி இஸ் கோயிங் அவன் போய் கொண்டிருக்கிறான். ஹி இஸ் கோயிங் அட் 5 o'clock அவன் 5 மணிக்கு போய் கொண்டிருக்கிறான். ஸோ அட்டுன்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. இக்கு இன்னொன்று இல்லை, 2 மீனிங் இருக்குது. ஸோ இந்த அட்டுன்ற ப்ரிப்போசிஷன் வச்சு நான் டைமிங் அண்ட் பிளேஸை வச்சு நான் ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு இன் ஆன் அட்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும்னா அதுக்கு நான் ஆல்ரெடி டைம் பொறுத்து பிளேஸ் பொறுத்து வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம். ஐ எம் ரைட்டிங் இன் நோட். நான் நோட்டில் எழுதிட்டுருக்கேன். இஸ் ரீடிங் அ ஸ்டோரி. அவன் ஒரு கதை படித்து கொண்டிருக்கிறான். ஷி இஸ் சிங்கிங் ஃபார் யூ. அவள் உனக்காக பாடிக்கொண்டிருக்கிறாள். இட் இஸ் ஸ்லீப்பிங் வித் டாய்ஸ். அது பொம்மைகளுடன் தூங்கி கொண்டிருக்கிறது. யூ ஆர் கம்மிங் டு பாண்டி. நீ பாண்டிக்கு வந்து கொண்டிருக்கிறாய். வி ஆர் கோயிங் ஃப்ரம் சென்னை. நாம் சென்னையிலேருந்து போய் கொண்டிருக்கிறோம். தி ஆர் டாக்கிங் அபவுட் யூ. அவர்கள் உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சாரா இஸ் சிட்டிங் ஆன் த சேர். சாரா சேர் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். பாலு இஸ் பிளேயிங் நவ். பாலு இப்போது விளையாடி கொண்டிருக்கிறான். கிட்ஸ் ஆர் டான்சிங் வித்தவுட் மியூசிக். குழந்தைகள் மியூசிக் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹீ இஸ் த மேனேஜர் ஆஃப் த பேங்க். அவன் பேங்க்குடைய மேனேஜர். ஹீ இஸ் கோயிங் அட் 5 o'clock அவன் 5 மணிக்கு போய் கொண்டிருக்கிறான். தேங்க்யூ.